வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான வஞ்சர மீன் சுவையே மிஞ்சக்கூடிய சேனைக்கிழங்கு வறுவல் தான். இந்த ரெசிபி வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடிய இந்த கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு வறுவலுக்கு கருணக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணி கருணக்கிழங்கு வறுவல். சாம்பாருக்கும் கருணக்கிழங்கு வறுவலுக்கும் செம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். இது சாம்பாருக்கு ஊற வச்ச புளி தான். ஸோ இதை கரைக்க பார்த்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தடவை கரைக்கிற அந்த திக்கான புளியிலேருந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நான் கரைச்சிட்டு எவ்வளோ எடுத்து வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு முதல் தடவை கரைச்சக்கூடிய புளியில் இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கணும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த கருணக்கிழங்கையெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு இதில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். புளின்னு சொல்லிட்டேன், புளி தண்ணி சேர்த்துக்கணும். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நான் ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டு மிளகாத்தூள் இந்த தடவை ரொம்ப காரமாக இருக்கிறதால என்னால் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணி காட்ட முடியுது. ஸோ உங்கள் வீட்டில் நார்மலான காரத்தோட மிளகாத்தூள் இருந்ததுன்னா, நிறைய தனியா பொடி சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது காரமான மிளகாத்தூள்னவா நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூட 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். காரம்லாம் நல்லா பெரட்டி போட்டு பார்த்தா கலர் நல்லா வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக தான் இருக்குது. இதோடு நான் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 டம்ளர் 1 டம்ளர் கணக்கு இல்லை, இது நல்லா முழுகணும். கரெக்டாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நான் இன்னுமே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ முழுசாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் முதல்ல ஒரு 3 விசில் வச்சு பார்த்துக்கிறேன். சில கருணக்கிழங்கு 3 விசில்லையே நல்ல பஞ்சு மாதிரி வெந்துடும். சில கருணக்கிழங்குங்க 5-6 விசில் வச்சாலும் வேகாது. கருணக்கிழங்கோட வளத்தை பொறுத்து தான் அது. நான் அது சொன்னால் புரியாது, பார்த்து தான் வாங்கணும். ரொம்ப ரெட்டிஷாக இருக்கக்கூடிய கருணக்கிழங்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நமைச்சல் எடுக்கும், வேகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கருணக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும். இது நல்லா பார்க்கும்போதே தெரியும், நல்ல கருணக்கிழங்கு. இது 3 விசில்லே வெந்துடும். அப்படி இல்லைனாலும் ஒரு தடவை 3 விசில் கழித்து நம்ம கை வச்சு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட குறைய ஒரு 2 விசில் கூட எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 3 விசிலில் பாருங்கள் அப்படி சாஃப்டாக நல்லா வெடித்து வெந்திருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா உள்ளே சாஃப்டாகவும் மேலே மொறுமொறுன்னு வறுபடும். தோசைக்கல்லில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நிறைய ஊற்ற தான் நல்லா மொறுமொறுன்னு வறுபடும். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ஸ்லேஸ் எல்லாம் உடையாமல் எடுத்து சேர்த்துக்கணும். நான் 2 பகுதியாக போட்டுக்கிறேன். இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணியில் பாதி அளவுக்கு தண்ணியை இதோடு சேர்த்துக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கருணக்கிழங்குக்கு தேவையான காரம் அதில் சேர்ந்துடும். இதுக்கு தனியாக காரம் சேர்ந்து நல்லா பெரிய தீயில் வைக்கணும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும். ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். 8 பல்லு பூண்டை இந்த மாதிரி நசுக்கி வச்சிடணும். தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி தூவிட்டு பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய
பூண்டையும் இதோட சேர்த்துக்கணும். இந்த டைமில் வந்து நல்லா சிறு தீயில வச்சிடணும். திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து திருப்பி பெரிய தீயில வச்சுட்டு இந்த பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. மறுபடியும் வந்து இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த தண்ணி நம்ம ஊற்றுறதால கொஞ்சம் அப்படியே திரிச்சு விடணும். பாருங்கள், இப்போயே எவ்வளோ கரை 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 கரைன்னு சூப்பராக வறுபட்டுருக்கு. இது இன்னுமே உங்களுக்கு கரெக்டான ஸ்லேஸோடு வரணும்னா முன்னாடி இறக்கணும். பட் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. நல்லா வெந்து இருக்கணும், மேலே கிறிஸ்பியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் இப்படி வறுக்கிறேன். ஷேப் வரலனாலும் செம்ம டேஸ்ட் வரும். வாசனை, அந்த பூண்டு வந்து இதோடு சேர்ந்து வறுபடுற வாசனை வந்து அப்படி ஒரு வீடே வந்து கமகமான்னு இருக்குது. இப்போ வந்து சிறு தீயிலேயே திருப்பி இன்னொரு தடவை வந்து இது செவந்த பிறகு திருப்பி புரட்டி போட்டு இன்னொரு தடவை செவக்க வச்சு எடுக்கணும். பாருங்க, சூப்பராக சவுண்டு கேட்குதா? கர 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 கரன்னு. இது வந்து உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பகுதியும் போட்டுக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய கருணக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா தண்ணி ட்ரை ஆகி வரட்டும். ஸோ இதுவுமே தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் பூண்டையும் தூவிக்கலாம். இந்த கருவேப்பிலையும் பூண்டை வந்து இந்த ஆயிலில் வந்து அப்படியே ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல ஒரு வாசனையும் வரும். கருவேப்பிலை அந்த எண்ணெயில் அதோட சத்தெல்லாம் போய் சேர்றதால உடம்புக்கும் நல்ல சத்து கிடைக்கும். ஆண் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கருணக்கிழங்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது அவங்களுடைய பிற்கால குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான சுவையான வஞ்சர மீன் வறுவல் மாதிரியான கருணக்கிழங்கு வறுவலை செய்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.